அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு பணிவு மிக முக்கியம். பணிவு இருந்தால் அவனுக்கு துணிவு வரும். ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்டவன் நம்மை எதிர்க்கின்றான் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் பணிந்து கொள்வது புத்திசாலித்தனம். உங்களுடைய மேலதிகாரி உங்களை ஆளுகின்றார், அவருக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுது பணிந்து கொள்வது அது ஒரு சாணக்கியத்தனம். இந்த பணிவு எந்த இடத்திலையும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும், துணிவை தரும், வெற்றியை தரும். ஆகவே பணிவு ஒன்றும் அவமானம் அல்ல. அந்த பணிவதனால் நமக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்பட போவதில்லை. இதை மகாபாரதத்திலே ஒரு கதையிலே மிக சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்திலே துரோணர் உங்களுக்கு தெரியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவானவர், பொதுவானவர். ஆனால் மகாபாரத போரிலே கௌரவர்களுக்கு ஆதரவாக போரிட ஒத்துக்கொள்கிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது, கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் குரு ஆகையினால் இவருக்கு சில டெக்னிக்கல் தெரியும். என்னதான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாலும் எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்திருப்பாரா என்பது தெரியாது. அவருக்கென்று சில வித்தைகள் தெரிந்துதானே இருக்கும். ஆகவே அந்த வித்தைகளை பயன்படுத்தி போரினிலே ஆக்ரோஷமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த துரோணர் இப்படியே விட்டுவிட்டால் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை. கண்ணன் யோசிக்கின்றான். அப்படி கண்ணன் யோசிக்கின்ற போது இவரை வீழ்த்துவதற்கு வழியே தெரியாமல் இருக்கின்ற சமயத்தில் அங்கே போர்க்களத்திலே ஒரு யானை இறந்து விடுகிறது. அந்த யானையுடைய பெயர் அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமனுக்கும் இந்த துரோணரை வீழ்த்துவதற்கும் என்ன சம்பந்தம்? துரோணரின் மகன் அஸ்வத்தாமன். துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் மிகப்பெரிய வீரன், சிரஞ்சீவி வரம் வாங்கியவன். அவனுக்கு சாவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவனும் இப்போது கண்ணன் ஒரு சூழ்ச்சியின் மூலமாக என்ன ஒரு வதந்தியை பரப்பி விடுகிறார். அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தியை பரப்பி விடுகிறார். தர்மனிடத்திலே கண்ணன் சொல்லுகின்றான், ஒருவேளை துரோணர் உன்னிடத்திலே அஸ்வத்தாமன் உண்மையாகவே இறந்து விட்டானா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்லு என்று சொன்னபோது அவன் சொன்னான், நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். உன்னை யார் பொய் சொன்னது? பொய் சொல்ல சொன்னது? அஸ்வத்தாமன் இறந்தான் என்று மட்டும்தான் சொல்லு என்று சொன்னார். வேறு வழியே இல்லாமல் தர்மன் ஒத்துக்கொண்டார். அதே மாதிரி அந்த செய்தி பரவுகிறது. வதந்தி பரவியவுடன் துரோணரிடத்திலே வருகின்றது. அந்த செய்தி வந்த உடனேயே கையில் இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு நிலை குலைந்து நிற்கின்றார். இது யாரிடம் உறுதிப்படுத்துவது இந்த செய்தியை என்று நினைத்து தர்மன் தான் போய் சொல்ல மாட்டான் என்று எதிர்களத்திலே நிற்கின்ற தர்மனிடத்தில் தர்மா, என் மகன் அஸ்வத்தாமன் இறந்தானா என்று கேட்கின்ற பொழுது தர்மன் சொன்னான், அஸ்வத்தாமன் இறந்தான். அவன் தெளிவா சொல்றான், அஸ்வத்தாமன் இறந்தான். ஆனால் அது உங்கள் மகனா என்று எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே தர்மனே சொல்லிவிட்டானே என்று நினைத்த துரோணர் தன்னை மாய்த்து கொண்டார். தன் கழுத்தை அறுத்து பிள்ளை பாசத்தில் அவ்வளவு பாசம் வச்சிருந்தார். தன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் மீது அவ்வளவு பாசம் வைத்த காரணத்தினால் மகன் இறந்த பிறகு நான் இருப்பதற்கு விரும்பவில்லை, ஆகவே நானும் போகிறேன் என்று அவர் மாய்த்து கொண்டார்.
அவர் இறந்து கிடக்கின்றார். அஸ்வத்தாமன் வந்து விட்டார். அப்பா அப்பா என்று கதறுகின்றான். என் மீது எவ்வளவு பாசம் இருந்தால் நான் செத்து விட்டேன் என்கின்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே இறந்து விட்டீர்களே அப்பா, இவர்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று உடனடியாக வாளை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக சென்று அங்கே 5 பேர் படுத்திருக்கின்றார்கள். அந்த 5 பேர்களையும் வெட்டி வீசுகிறார், தூக்கத்தில் இருப்பவர்களை, இருட்டில். அது தர்மம் அல்ல. ஆனால் தந்தையை கொன்று விட்டார்களே சூழ்ச்சியின் மூலமாக என்று நினைத்த அஸ்வத்தாமன் திட்டு விடுகிறார். ஆனால் அங்கே இறந்தது பாண்டவர்களின் பிள்ளைகள். அது பிறகுதான் தெரியும், சிறுவர்கள். அது அப்படியே இருக்கட்டும். அவன் அஸ்வத்தாமன் பிள்ளைகளை கொன்று விட்டமே என்று கவலைப்படவில்லை. அவனுக்கு தெரிந்த பிறகு அவன் கவலைப்படவில்லை. மீண்டும் பாண்டவர்களை அழித்தே தீருவேன் என்று இறைவனிடம் ஒரு அஸ்திரம் வாங்கி வைத்திருக்கின்றார், வரமாக வாங்கி இருக்கிறார், நாராயண அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை ஏவினால் எதிரே இருக்கின்றவன் எவனாக இருந்தாலும் அழித்து விடும். கிருஷ்ணன் பார்க்கின்றான், அஸ்வத்தாமன் கோபத்திலே வருகின்றான், அதுவும் நாராயண அஸ்திரத்தை ஏவ போகின்றான். இதுக்கு இன்றோடு பாரத போர் முடிந்து விட்டது, பாண்டவர்களுக்கு தோல்வி. நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் இந்த பாரத போரை வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை என்கின்ற கவலைப்பட்ட கண்ணன் ஒரு யுக்தியை கையாளுகின்றான். என்ன சொல்கின்றான்? நாராயணாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் கீழே படுத்து விடுங்கள். யானையிலே இருக்கின்றவன், குதிரையிலே இருக்கின்றவனும், தேரிலே இருக்கின்றவன், யாராக இருந்தாலும் அத்தனை பேர்களும் போர்க்களத்திலே படுத்து விடுங்கள், பணிந்து விடுங்கள் என்று கட்டளை இடுகின்றான். உடனடியாக தருமனில் இருந்து, பீமனில் இருந்து, அர்ஜுனில் இருந்து, நகுலன், சகாதேவன் உள்ளிட்ட படைகளெல்லாம் படுத்து விடுகிறன, பணிந்து விடுகின்றன, சரணாகதி அடைந்து விடுகிறார்கள். நேர வந்த அஸ்திரம் வந்து பார்க்கிறது, எதிர்த்தால யாருமே இல்லை. இந்த அஸ்திரம்ல நேர எது சொன்னமோ அதைத்தான் கேட்கும். அவ வந்து பார்க்குது, எதிரே இருப்பவனை அழித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். ஆகிய யாருமே இல்லை. அஸ்திரம் திரும்பி விட்டது, மீண்டும் அஸ்வத்தாமன் கைக்கே சென்று விட்டது. இவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது பார்த்தீர்களா? பணிவு என்பது நமக்கு லாபத்தை தரும். பணிவு என்பது நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய கருவி. பணிவு என்பது நமக்கு துணிவை தரும். ஆகவே தலை கர்வம் இல்லாமல், தலை கனம் இல்லாமல், பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து நாம் வெற்றி பெறுவோம். அதற்கு இந்த கதை நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.